அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபிங்கள் என்று சொன்ன தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதையே செய்வோம், நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், இல்லையா? இன்று நமக்கு அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 61 இறைவார்த்தை 10, 11. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பொறிப்படையும். மலர் மாலை அணிந்த மகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் ஆடையை அவர் எனக்கு உடுத்தியுள்ளார். நேர்மை என்னும் ஆடை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அதை இப்போ கொடுத்த வார்த்தையெல்லாம் எப்படி? இதற்கு முன்பால் கொடுத்ததெல்லாம் நேர்மை, நாணயம், விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது ஆண்டவர் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை நினைத்து நம் உள்ளம் பூரிப்படைகிறது. அப்படி இருக்கும்போது மணமகன் மணமகளை மணந்து கொள்வது போல், அப்படி மணமகனும் மணமகளும் இணையும் போது என்ன இருக்கும்? ஒரு பூரிப்பு இருக்கும், ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். புது ஆடைகள், புது மாலைகள், ஆபரண மாலைகள் இல்லையா, அப்படி கிடைக்கும். அதுபோல்தான் இவர் என்ன செய்கிறாரு? என் கடவுளில் என் உள்ளம் பொறிப்படையும், மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடையை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடை எனக்கு அணிவித்தார். நாம் கடவுளில் இணைந்து இருக்கும்போது ஒரு மணமகன் மணமகளுக்கு கொடுக்கின்ற அனைத்தையுமே அவர் நமக்கு தருகிறார். மணமகளாக அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். அப்போ எல்லாருக்கும் முன்னால் நம்மளை நிறைவாக எழுந்து நிற்க செய்கிறார் என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா கூறுகிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை. அந்த இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது தான் எல்லாமே நிறைவாக கிடைக்கும். இப்போ சும்மா ஒரு விதையை நட்டாமல் அது முளைக்காமல் நமக்கு பலன் தருமா? இல்லை. ஒரு விதையை ஊன்றோம், அது முளைச்சி வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கி, அது செடியாகவோ மரமாக வரும்போது அதில் ஒரு பூரிப்பு கிடைக்கிறது இல்லையா? அப்படி கிடைக்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல் தான் இறைவனில் சின்ன சின்ன காரியங்களை நாம் செய்து இறைவனோடு இணைந்து நடக்கும்போது, நம்மையே நாம் தூய்மைப்படுத்தி அவர்கள் நாம் நிறைவாக இருக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த நன்மையாக நடக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளில் நிறைவாக மகிழ்கிறார். அந்த மகிழ்வை நாம் அவருக்கு கொடுப்போமா? என்றும் வாழும் தந்தாய், எப்பொழுதும் நீர் எங்கள் அருகில் இருந்து நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து கூறி அனைத்தையும் எங்களுக்கு நிறைவுபடுத்துகிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நிலையை தந்தவர் நீர் ஆண்டவரே. உம்மில் நிலைந்திருக்கும்படி எங்களை நிலைக்கச் செய்த ஒரு நீர்தான் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னது போல் ஒவ்வொருவரையும் அழைக்கிறீர். ஆமாண்டவரே, உமக்கு விருப்பமான ஆன்மாக்களை நெருக்கமாக வைத்து கொண்டு நீர் அவர்களை நிறைவாக வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. எல்லா துன்பங்களும் துயரங்கள் வந்தாலும், வேதனைகளும் பாடுகளும் நோவுகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து அவர்களோடு இணைந்து அவர்கள் உம்மோடு இணைந்து நடக்கும்போது எல்லாம் வல்லவரே, உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த உணர்த்துதலை நீர் எங்களுக்கு தந்து நாங்களும் உம்மோடு இணைந்து நடக்கும்படி, ஆமாண்டவரே, நீர் கொடுத்த காரியங்களை அனைத்து நாங்கள் நிறைவாக செய்யும்படியும் நீர் எங்களுக்கு வரந்தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.